அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நியூ ஹாலண்டில் 4510 எக்ஸலுங்க. இந்த 4510ங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா 5500 வந்துச்சுலங்க, பழைய மாடல். அதில் வந்து அந்த பானட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க 4510ங்கிற மாடல். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீரீஸில் இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ரெண்டு மாடலுமே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோவில் இந்த டிராக்டர் எப்படி இருக்குது, யாராருக்கெல்லாம் எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறக்கு லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குதுங்க. 45 HP கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வருதுங்க. 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் இந்த மாதிரி ரெண்டு மாடலுமே இருக்குதுங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தாங்க, கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சட்டில் ஷிஃப்ட்டோட வந்துருங்க. 8 ஃபார்வேர்டு 8 ரிவர்ஸுங்க, அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அப்புறம் டெல்டா சீலோட பேடி சீலுமாங்க, டபுள் சீல் மெட்டல் ஃபேஸ் சீல் பார்த்தீங்கன்னா டபுள் சீலோட பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஃப்ரண்ட் ஆக்சில், ஃபுல்லி சீல்டு பெவல் ஆக்சிலுங்க, செமி பிளாட்ஃபார்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஓவில் எப்ட்ரா பிடிஓ வந்து கொடுத்துருக்குறாங்க. மல்டி ஸ்பீடு 540 எக்கனாமி இந்த மாதிரி ஸ்பீடு ஆப்ஷனோடு இருக்குதுங்க. அப்புறம் பிளான்ட்ரி டிரைவ் ஆக்சிலுங்க, ரியர் ஆக்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வருதுங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா செமி பிளாட்ஃபார்மோட இந்த டிராக்டர் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 4 வீல் டிரைவ் போய்க்கலாம். அதிகமாக ஹாலேஜ் ஒர்க் இருக்குது, ட்ராலி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், பகுதி நேரமாக உழவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 2 வீல் டிரைவ் போய்க்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ரோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க ரேட்டட் ஆர்பிஎம்மில். அதே வந்து ஃபுல் ஆர்பிஎம் க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 36-37 கிலோமீட்டர் வந்து போகுதுங்க. ரோடு கவரேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் வந்து இருக்கும். ஸ்பெஷலாக இதில் வந்து ஷட்டில் கீர் கொடுத்ததுனால நீங்கள் ஃபார்வேர்டில் என்ன வேகம் போகிறீங்களோ அதே வேகத்தில் ரிவர்ஸில் வரலாங்க. அதுதாங்க இதில் ஸ்பெஷலான ஃபீச்சரு. லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குதுங்க. இதில் ஃபஸ்ட்டில் எடுத்தோடனையும் ஃப்ரண்ட்டில் டிசைன்லேருந்து பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனையும் ஒரு சேஸ் பெட்டுங்க, அதுக்கடுத்து வெயிட் கேரிங் பெட்டு, அதுக்கப்புறம் சேஸில் நிறைய மவுண்டிங் ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்கடுத்து பானட் பார்த்தீங்கன்னா இதில் ஏரோடைனமிக் டிசைனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸல் பானட்டுக்காகவே நிறைய பேர் வந்து விரும்பி எடுப்பாங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது நீட்டாக இருக்கும். 4D வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. 4 டைரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு காத்தோட்டம் இருக்கும். இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா 41 HP வருதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 HPயில் உங்களுக்கு 4 HP தான் ட்ராப் இருக்குது. எஸ்எஃப்சியும் பார்த்தீங்கன்னா 252 தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கம்மியான வேல்யூ தாங்க. அதனால் பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் சூப்பராக இருக்குங்க. 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பானட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் பானட்டுங்க, ஃபேஸ் லிஃப்ட் டைப்பில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக புல் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஏர் ஃபில்ட்ரு ப்ரீ கிளீனரோடு இருக்கும். ரேடியேட்ரு வித் மெஸ்ஸோடு வருங்க. ரேடியேட்டருக்கான ரிசர்வேயரு, அதுக்கடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் சிம்சனோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. S32.5ன்னு சொல்லிட்டு F31 அப்படிங்கிற மாடல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2.7 லிட்டருங்க, 2700 cc 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 127 mm வருங்க. அதனால் இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, சிம்சன் இன்ஜினோட பவர். இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 165 நியூட்டன் மீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2200 ரேட்டட் ஆர்பிங்க. இன்ஜினோட போர் பார்த்தீங்கன்னா 95 mm, ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா 127 mm வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபியூல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா போச்சோட இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 சிலிண்டருக்கான இன்லைன் பம்ப்பு. டீசல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 60 லிட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்டர் எலமெண்ட்ஸ், 2 யூஸ் அண்ட் த்ரோ ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, டிப்ஸ்டிக்கு, அதுக்கான டிப்ஸ்டிக் இதெல்லாமே ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்ஜினில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் ஸ்டேரிங்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஆயில் வந்துடுங்க. கீர் ஆயிலோட மிக்ஸ் ஆகாது, தனியாக ஆயில் வந்துடும். அதுக்கடுத்து பின்னாடி கீர் பாக்ஸுக்கு தனியாக பம்புங்க, டேண்டம் பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஃபில்ட்ரு பாருங்கள், பின்னாடி கீர் பாக்ஸுக்கான ஃபில்ட்ரு பெரிய ஃபில்டராக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸோடு வருதுங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க, சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சேஃப்டி நியூட்ரல் பார்த்தீங்கன்னா லோ ஹை கியரில் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டார்க் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 45 HP கேட்டகரி நீங்கள் எதுக்காக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா மைலேஜுக்காக. 50 HPக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 4 வீல் டிரைவில் இந்த டிராக்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 50 HPக்கு உண்டான பவர் எடுத்துக்கலாம். PTO பவரும் நல்லாயிருக்கு. 42 பிளேடு ரோட்டரியும் போட்டு ஓட்டிக்கலாம். கேஜிஎல் யூசேஜ் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவில் இதில் ஃப்ரண்ட் டயரில் பெரிய டயர் வந்து கொடுக்குறாங்க. 45 HPக்கே பார்த்தீங்கன்னா 9.5 டயர் கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு 4 வீல் டிரைவில் இந்த சீல்டு ஆக்சில் மாடலில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க முடியுங்க. அதே மாதிரி 2 வீல் டிரைவில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 600க்கு 16ங்கிற மாதிரி டயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. பின்னாடி டயரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி தாங்க வரும். 14 சைஸ் டயர் வந்து கொடுத்துக்கிறாங்க. 14.9க்கு 28ங்கிற மாதிரி டயருங்க. ஸோ இந்த மாதிரி டயர் ஆப்ஷனோட இந்த டிராக்டர் வருதுங்க. அடுத்து இந்த டிராக்டரோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவ் மாடல் 1900 கிலோ வருதுங்க. 4 வீல் டிரைவ் மாடல் பார்த்திங்கன்னா 2150 கிலோ வருதுங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. 6.5 அடி வந்து கொடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவில் 1.5 அடி இருக்கும். 4 வீல் டிரைவில் 1.25 அடி வந்து கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி 2 வீல் டிரைவ் பாருங்கள். 2 வீல் டிரைவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பம்பர் வந்துடுங்க ஃப்ரண்ட்டில். 4 வீல் டிரைவ் இந்த மாதிரி இருக்குங்க. டிராக்டரோட லென்த்துன்னு பார்த்தா ரெண்டுமே பார்த்திங்கன்னா 11.5 அடி இருக்குதுங்க. டிராக்டரோட அகலன்னு பார்த்தா 5.25 அடி இருக்குதுங்க. வெயிட்டும் பார்த்திங்கன்னா இந்த HP கேட்டகரிக்கு கரெக்டான வெயிட் வந்து கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹெவியாக கல்டிவேட்டரெலாம் போட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷ்னலாக டிஸ்க் வெயிட்டு ஃப்ரண்ட் வெயிட்டு இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குங்க டிராக்டரில். இதில் ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா கரோராவோட ஆக்சில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஃபுல்லி சீல்டு பெவல் பினியன் ஃப்ரண்ட் ஆக்சிலுங்க. இதில் ஸ்டேரிங் பம்பு பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்ல டர்னிங் ரேடியஸ் இருக்கும் இந்த ஆக்சிலில் பார்த்திங்கன்னா. உங்களுக்கு 2 வீல் டிரைவ் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் திருப்பி யூஸ் பண்ணலாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சேத்துலலாம் யூஸ் பண்ணுறப்போ சீல் போகாமல் இருக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி சீல்டு ஆக்சில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் 2 டிராக்டர்லேயும் ஒரே மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. செமி பிளாட்ஃபார்ம் ஸ்டைலில் இருக்கும். சீட்டும் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. உட்காந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவோட 4 வீல் டிரைவ் கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்குதுங்க. பார்க்குறக்கும் 4 வீல் டிரைவ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரிச்சான லுக்கும் வந்து கொடுக்குதுங்க 2 வீல் டிரைவ் கம்பேர் பண்ணுறப்போ. கன்சோல் ஒர்க் பார்த்திங்கன்னா எக்ஸல் சீரிஸ் மாதிரியே கொடுத்துக்கிறாங்க. RPM மீட்ரு, டெம்பரேச்சர் மீட்ரு, அதுக்கப்புறம் ஃபியூயல் மீட்ரு இருக்கும். ஹவர்ஸ் வந்து டிஜிட்டலில் கவுண்ட் ஆகும். அது போக வார்னிங் சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஷட்டில் கீர் வருங்க, ஹேண்ட் ரேஸு, அதுக்கடுத்து கீ பேரல் இதெல்லாமே இருக்குங்க. இக்னிஷன் கட் ஆஃப் கீழே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே இருக்கும். ஸ்டேரிங் வீலை பொறுத்த வரைக்கும் நீட்டாக சின்னதாக இருக்கும். எக்ஸல் சீரீஸில் இதுதாங்க ஸ்பெஷலு. எக்ஸல் சீரீஸில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லுக்கு, ரெண்டாவது ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட்டுங்க. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீரீஸில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பெடல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் புஷ் பெடல் டைப் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதில் கிளச்சில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக் வந்து கொடுத்துக்கிறாங்க. கிளச்சை வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா இதை லாக் பண்ணி கூட வச்சுக்கலாங்க. அந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா கிளச்சில் இருக்குது. சேஃப்டி லாக்கு கிளச்சில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆயில் இன்வெஸ்ட் பிரேக்குங்க வித் பார்க்கிங் பிரேக்கோடு வரும். கிளச்சுமே பார்த்திங்கன்னா இதில் டபுள் கிளச் வந்து கொடுத்துக்கிறாங்க. PTO கிளச் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. 2 கிளச்சுமே பார்த்திங்கன்னா
அதுக்கடுத்து கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 8 ஃபார்வேர்டு 8 ரிவேர்ஸுங்க. லோ ஹை இங்கே 4 ரேஞ்சுங்க. ஃபார்வேர்டு ரேஸ்க்கான செட்டிலுங்க. ஃபார்வேர்டில் நீங்கள் என்ன வேகம் போகிறீங்களோ 8 ஃபார்வேர்டு ரேஞ்சு 8 ரிவேர்ஸ் ரேஞ்சு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதோட கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குதுங்க. கான்ஸ்டன்ட் மிஸ்ஸாகவே இருந்தாலும் பார்த்திங்கன்னா கியர் பார்த்திங்கன்னா நாய்ஸ் இல்லாமல் எங்கேஜ் ஆகுது. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த ஹெச்பிக்கு தகுந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே போடலாங்க. லோடர் போடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீப்பரு, ஃப்ரண்ட் அட்டாச்மெண்ட்டு, அந்த போர்வெல் அட்டாச்மெண்ட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போர்வெல்லில் பைப்பு ரிமூவ் பண்ணுற அட்டாச்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா அட்டாச்மெண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் சூப்பராக செட் ஆகுங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஹெச்பி ஹைட்ராலிக்ஸ்னு சொல்லுவாங்க, மீட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிசிடிசி லிவர் இருக்கும். ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இதில் லிஃப்டோமேட்டிக் வந்து கொடுத்துருப்பாங்க. லிவரெல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பிடிஓ கீர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. பிடிஓவில் பார்த்திங்கன்னா 540 எக்கனாமி, எம்எஸ்பிடிஓ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்குதுங்க. எக்கனாமி பிடிஓவும் கொடுத்து எம்எஸ்பிடிஓவும் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பிராண்ட்லேயும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்கனாமி பிடிஓ வந்துச்சுன்னா எம்எஸ்பிடிஓ வராது. ஆனால் இவங்க எக்கனாமி பிடிஓ வச்சு எம்எஸ்பிடிஓ கொடுத்துருக்குறாங்க. இது எம்எஸ்பிடிஓ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதில் ரிவர்ஸ் பிடிஓ உங்களுக்கு கிடைக்கும். அந்த கியரில் பார்த்திங்கன்னா சட்டில் கீரை, இந்த கீரை நியூட்ரல் பண்ணிவிட்டு 4 ஸ்பீடு ஃபார்வேர்ட்லேயும் 4 ஸ்பீடு ரிவர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்பிடிஓவில் கிடைக்குங்க. அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நியூ ஹாலண்டில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவ் ஆன் ஆஃப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் லாக் கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் லாக் இருக்கும். அதேமாரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு வருதுங்க. டிராக்டர் நல்லா லுக்காக இருக்குதுங்க 4 வீல் டிரைவ். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸில் பார்த்திங்கன்னா டிஆர்சி வால்வ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வால்வு பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலப்பை வந்து இறங்காதுங்க. சர்வீஸ் டைமில் கலப்பை இறங்காதுங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹைட்ராலிக் லாக்கு. அதோட 90% க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலப்பை பார்த்திங்கன்னா சடனாக போய் நிலத்தில் உட்காராமல் மெதுவாக போய் உட்காருங்க. அந்த ஒரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. அதுக்கடுத்து கியர் பாக்ஸ்க்கான ப்ரீத்தர் இங்கே இருக்குங்க. டூல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே இருக்கும். சைடு ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோர் பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே இதில் ஹாலஜனில் கொடுத்துருக்குறாங்க. மட்கார்டு சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க. பார்க்குறக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஆக்சில் பார்த்திங்கன்னா இதில் பிளான்ட்ரி டிரைவ் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெவி டியூட்டி ஆக்சிலை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கேட்டகரி 2ங்க. 1800 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. இந்த லிஃப்ட் ராடு பார்த்திங்கன்னா சிங்கிள் சைடு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து டபுள் சைடு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா செயின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நியூ ஹாலண்டில் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த டைப் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த மரம் போகாதுங்க. அதோட நீங்கள் ஒரு பொசிஷனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெயிட் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அந்த பொசிஷனில் அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஈவன் டைட்டு கூட வைக்க தேவையில்லைங்க. அந்த மாதிரி டிசைன் ஃபேக்டரோட ஆதி காலத்துலேருந்தே வருதுங்க. இது ஒரு ஸ்பெஷலுங்க. அப்புறம் இந்த கை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துக்கிறாங்க. இதில் சென்சிங்கில் பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்குங்க. கலப்பை அளவுக்கு எல்லாமே கீழே போட்டுக்குங்க. கடைசி ஹோல்ஸில் பிடிஓ வேலையில் மேலே போட்டுக்குங்க. தனியாக பெட்டு போட்டால் பெஸ்ட்டுங்க. இதில் டெய்லர் ரெயில் பெட்டு வருது பாருங்கள், அதில் ஒரு ஹூக் பாயிண்ட் செட் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வர மாதிரி செட் பண்ணிட்டீங்கனாலும் பெஸ்ட்டுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வந்து சீக்கிரம் லைஃப் வந்து போகாதுங்க. ஏன்னா இப்போ வர ரொட்டாவேட்டர் எல்லாமே ஹெவியாக போடுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 400 கிலோ 500 கிலோன்னு சொல்லிட்டு ஃப்ளான்ஜ் சைஸுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதில் வர டாப்லிங் லோடு பார்த்திங்கன்னா இதில் விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த ராடில் வர லிங்கேஜு, இந்த உள்ளே வரக்கூடிய ஸ்ப்ரிங் யூனிட் எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்கிரம் போயிருங்க, தேஞ்சிரும். அதனால் பார்த்திங்கன்னா அது லைஃப் போகாமல் இருக்கணும், சென்சிங் வந்து கலப்பை எவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக பெட்டு போட்டுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்பிங் வால்வ் ஒன்று வந்துருங்க. 2-வே டிசிவி வரலைங்க இந்த டிராக்டரில். டிசிவி டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் இல்லை, அது ஒன்று தான் இதில் ஒரு மைனஸுங்க. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா லோடடாக இருக்குதுங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி வருங்க. இதே சேம் ஃபியூச்சர் தான் பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவ்லேயும் கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே தெரியும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்க. எங்களுக்கு வந்து அதிகமாக வாடகைக்கு யூஸ் பண்ணுவோம், ஹெவியான யூசேஜ் இருக்குது, ஆனால் எல்லாமே ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 45 எடுங்க.
இல்லைங்க எங்களுக்கு வந்து ஒரு கல்குவாரி இருக்குது, ஹாலோ பிளாக் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறோம், ஒரு மில் இருக்குது, அதில் வந்து லோடர் போட போகிறோம், இல்லை வந்து ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் 2 வீல் டிரைவ் போகலாம். ரெண்டுமே இந்த 2 கேட்டகரியிலையும் உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ். 4 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா ரெண்டல் யூசர்ஸ்க்கும், 2 வீல் டிரைவ் பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ் ப்ளஸ் கமர்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டரை பற்றி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நியூ ஹாலண்டில் நீங்கள் என்ன மாடல் டிராக்டர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.